நீங்கள் கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், வீட்டு பக்கத்தில் கிணறு இருக்காது, போகிற இடத்துல ஆரம்பத்தில் இருக்கும் கிணறுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பெருசாக பெருசாக வெட்டி வச்சுருப்பாங்க, அதுவும் கிணறெல்லாம். பாருங்க, இந்த ஸ்திரீ வந்த உடனே என்ன கேட்குறாரு பாருங்க, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கொடு. ஏன்னா நம்ம குடம் எடுத்துகிட்டு வராங்க, தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சம்பாஷணை ஏற்படுத்த விரும்புகிறார் அந்த பெண்ணோடு. அந்த பெண் ரட்சிக்கப்பட வேண்டும், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய தீர்மானம், இவருடைய தீர்மானம். அப்போ எப்படி ஒரு சம்பாஷணை ஏற்படுத்த வேண்டும், என்ன வாய்ப்பு கிடைக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் யோசிப்போம் சுவிசேஷத்தை எப்படி சொல்றதுன்ட்டு. பல வாய்ப்புகள் இருக்கிறது, நம்ம யோசிக்கணும், அவ்வளவுதான். பல வாய்ப்புகள். பவுல் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது இந்த அத்தனை பட்டணத்தில் அழகாக ஆரம்பிப்பார். உங்களுடைய ஆராதனைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறது. உங்களுடைய ஆராதனை நீங்கள் அந்த தொழுகிற முறை ரொம்ப நல்லா இருக்கிறது. அதுவும் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்களே, என்ன ஒரு அறியப்படாத தேவன். அந்த அந்த ஆரம்பிக்கிறது வந்து ஜனங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும் பாருங்க. அதுபோல தான் இப்போ தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போகலான்னா என்ன பண்ணு, யாருக்காவது திருவசனத்தை என்ன பண்ணு சொல்லு அப்படின்னுவார். இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல இந்த மாதிரி பார்ப்போம். நாம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தல, மத்தேயு சுவிசேஷத்துல தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பரிசேயன் இயேசுவை கூப்பிட்டு இருப்பான் விருந்துக்கு. பரிசேயன் இவர் பேசணும், என்ன பேசுறது, என்ன பண்ற, எப்படி அதை ஆரம்பிக்கிறது. எல்லாரும் உள்ள போய் உட்காந்துட்டாங்க, காலை கையெல்லாம் கழுவிக்கிட்டு. இவர் எதுவும் கழுவாம போய் உள்ள உட்காந்துக்கிட்டார். இவர் நம்ம வேணுன்ட்டு கழுவாம போய் உட்காந்தார். அப்ப யோசிக்கிறான், இவர் ரபியா இருக்காரு, கையை காலை கூட கழுவாம வந்துக்கிறாரு. உடனே ஆரம்பிச்சிட்டார் அங்க. புரியுதுங்களா, எப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முறையில் நிறைய படிக்கணும் நாம.